முந்தினோர் அநேகர் பிந்தினோராய் மாறினார்கள். நாம இன்னைக்கு மனம் திரும்புவோம். ஒருவேளை தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அசதியா எண்ணி இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் மூடி இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், மனுஷன் கையினால கட்டுகிற ஆலயத்துல நான் பிரியப்படல, நீயே நான் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்திலிருந்து எப்பொழுதும் துதி பலிகள் ஏறெடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்துல சபைக்கு போனியோ அந்த நேரத்துல உன் வீடுகளுக்குள்ள நீ முழங்கால நின்று அந்த ஆராதனை பலிகளை நீ செலுத்துவாயானால் அது நலமாய் இருக்கும். எந்தெந்த நாள்ல நீ சபைக்கு போய் ஜெபம் பண்ணியோ அந்த ஜெபத்தெல்லாம் தவறாம உன் வீட்டுக்குள்ள நீ செய்தே ஆக வேண்டும். தேவன் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இந்த நாளிலாகிலும் நீ அநேக காரியத்தை உன்னை நீயே நிதானித்து சோதித்து அறிந்தால் அப்பொழுது அது நலமாயிருக்கும். நன்றி தகப்பனே. இந்த நாள்லயும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நூறுத்தனையான பலன் இவர்களுக்கு இந்த நாள்ல கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவன் பேசினார் என்கிற விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்கிறாங்க. அந்த சிந்திக்கிற காரியத்துல மறுபடியும் நீர் பேசுகிற தேவனாய் இவர்களோடு நீர் இடைப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.